சிம்மராசி நேயர்களுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது இது மூணுமே என்ன மாதிரி ரோலை வந்து பிளே பண்ண போகுது, இதுல அவங்க வந்து எந்த பெயர்ச்சியை கவனமா எடுத்து செய்யணும் அப்படின்றத சொல்லுங்க. கண்டிப்பா சிம்மராசியை பொறுத்தளவுல அங்க கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கு, மக நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இவங்க கேது பெயர்ச்சியை கட்டாயம் பார்க்கணும். சரி, இப்போ இந்த கேது வந்து சிம்மத்திலேயே இருக்கார். அதனால இந்த காலகட்டங்கள் ஓகே தான். சிம்மராசியை பொறுத்தளவுல அந்த கேது நன்மைகளை தரக்கூடியவராக தான் இருக்கார். ஆனால் அவருக்கு அடுத்து கடகராசிக்கு பயிற்சி ஆகும்போது, டிசம்பருக்கு அப்புறம் 1.5 வருஷம் கடகராசியில் பயிற்சி ஆகும்போது அங்கே விரயத்தை அதிகமாக ஏற்படுத்தும். மக நட்சத்திரக்காரங்களுக்கு விரயங்களே அதிகமாக. இப்போ இவங்களுக்கு வந்து கும்பத்துல குரு இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது கவனம் தேவை அப்படின்னா இவங்க எந்த தெய்வத்தை வந்து இந்த 10 வருஷத்துக்கு வணங்குதல் ரொம்ப சிறப்பு மேம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிஷ்யர்களுக்கு வந்து இவங்க ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். அவங்க தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப ஆழமாகவும் அதே மாதிரி ரொம்ப காரகத்துவமாகவும் இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம். மக்கள் வந்து நிறைய விரும்பி பார்க்குறாங்க உங்களுடைய பதிவுகளை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் மேம், இப்போ ஜோதிடம் அப்படின்னாலே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து என்னோட லைஃப் எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அடுத்த 10 வருடங்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்ப இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை வைத்தும் வாழ்வியல் முறையை வச்சும் எப்படியெல்லாம் அமைய போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றதையும் மக்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இந்த 10 வருஷம்னு நீங்க கேட்கும்போது எனக்கு அட்சய லக்ன பദ്ധதி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நம்ம லக்னம் மாற்றம் 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இது வந்து ஜென்ரலான ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால இது ஒரு ராசிக்கு 10 வருஷம் மாற்றங்களை நம்ம குரு பகவானை மட்டும் வச்சு எடுத்துட்டு போகணும். ஏன்னா அந்த குரு மட்டும்தான் கரெக்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகமாக இருக்காரு. அடுத்து வந்து இந்த சனி பகவானை எடுத்துட்டோம்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இந்த 10 வருஷத்துல அவர் 4 கட்டம் மாறுவார். 2027 சனி பயிற்சி ஆகும் போது, அடுத்து பார்க்கும்போது 2029 சனி பயிற்சி ஆகும், அது 2032 சனி பயிற்சி ஆகும், அதுக்கு அடுத்து 2036 சனி பயிற்சி ஆகும். 2036 ஆகும்போது 34 ஆகும்போது 34 to 36 கடகம் வரையும் சனி பகவான் டிராவல் ஆக போறார். அப்ப இந்த 10 வருடம் இந்த டிராவலை வச்சும் அடுத்து குரு பகவான் இந்த 10 வருஷத்துக்கு மூவ் ஆகிறத வச்சும் தான் நம்ம இப்ப பலன்களை பார்க்க போறோம். இது உங்களுடைய ஏஎல்பி லக்னத்திற்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் பலன் பொருந்தும், சூப்பரா பொருந்தும். இன்னும் ஜென்ரலான பலனை விட இது இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த ஏஎல்பி லக்னம் வரையும் இந்த பலன் பொருந்தும் கூட பார்க்கலாம். அடுத்து இந்த ராகுகேது நம்ம 3 பயிற்சிகளை மட்டும்தான் ரொம்ப பிரதானமா பார்க்கிறோம். இந்த ராகுகேது எடுத்துட்டா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் அடையக்கூடிய கிரகமாக இருக்கு. இப்போ இந்த டிசம்பர்ல ராகுகேது பயிற்சி ஆக போகுது. இந்த டிசம்பர்ல கரெக்டா ராகு பகவான் வந்து கும்பராசில இருந்து மகர ராசிக்குள்ள வரப்போறார். இந்த மகர ராசிக்குள்ள வந்துட்டு அங்க 1.5 வருஷம், இந்த 10 வருஷத்துல அவர் ஒரு 5 முறை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தருவார். அப்ப இதை வச்சுதான் நம்ம அந்த பலன்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் யாரு எதை பார்க்கணும்? எல்லா லக்னமும் குருவை மட்டுமே பார்க்கணுமா, இல்லை எல்லா லக்னமும் ராகுகேது பயிற்சியை பார்க்கணுமா, இல்லை சனி பகவானை பார்க்கணுமானா சில லக்னங்களுக்கு மட்டும் சனி பகவானை பார்த்தா போதும், சில லக்னங்களுக்கு நம்ம ராகுகேது பார்த்தா போதும், மற்ற எல்லா லக்னங்களுக்கும் அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சூப்பர். குருவை மட்டும் எல்லா லக்னத்துக்கும் பார்த்துக்கலாம். கண்டிப்பா மேம். ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். நாளைக்கு என்னோட லைஃப் எப்படி அமைய போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வகையில அடுத்த 10 வருஷங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும், நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, இதெல்லாம் சாதகமா நடக்க போகுது, அதுக்கு நீங்க விதைகளை இப்பவே போட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த பதிவு அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா.
அடுத்த 10 வருட காலம் ஒவ்வொரு ராசிக்கும் 3 பெயர்ச்சிகளை வச்சு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்றீங்க மேம். இப்ப பார்க்க போறது வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது இது 3மே என்ன மாதிரி ரோலை வந்து ப்ளே பண்ண போகுது, இதுல அவங்க வந்து எந்த பெயர்ச்சியை கவனமா எடுத்து செய்யணும் அப்படின்றத சொல்லுங்க மேம். கண்டிப்பா சிம்ம ராசியை பொறுத்தளவுல அங்க கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கு, மக நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இவங்க கேது பெயர்ச்சியை கட்டாயம் பார்க்கணும். அடுத்து பூர நட்சத்திரம் சுக்கிர பெயர்ச்சியை கவனிக்கணும். ஆனா அது மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கிறதுனால கவலைப்பட வேண்டியதில்லை. சூரியனும் மாதம் மாறக்கூடிய கிரகங்கிறதுனால கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவுல பங்குனி மாதம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் பிரவேசிக்கும் போது அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த கேது வந்து சிம்மத்திலேயே இருக்காரு. அதனால இந்த காலகட்டங்கள் ஓகே தான். சிம்ம ராசியை பொறுத்தளவுல அந்த கேது நன்மைகளை தரக்கூடியவராக தான் இருக்கார். ஆனால் அவருக்கு அடுத்து கடகராசிக்கு பயிற்சி ஆகும்போது, டிசம்பருக்கு அப்புறம் 1.5 வருஷம் கடகராசியில் பயிற்சி ஆகும்போது அங்கே விரயத்தை அதிகமாக ஏற்படுத்தும். மக நட்சத்திரக்காரங்களுக்கு விரயங்களை அதிகமாக ஏற்படுத்தும். இது பூர நட்சத்திரம் கேதுவை பார்க்கணுமான அவசியம் இல்லை, அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மக நட்சத்திரக்காரங்க கேதுவை கவனிக்கணும். அப்போ அவங்களுக்கு 12ல் போகும்போது விரயங்களை அதிகமாக ஏற்படுத்தும். இதே வெளிநாடு தொடர்புடைய நிகழ்வுகள்னா கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா பொதுவாகவே ராகு கேதுக்கள் 12ல் சம்மந்தப்படும் போது வெளிநாட்டு யோகத்தை கொடுத்துரும். ஆனால் அங்கே போய் கஷ்டப்பட வைக்குமா இல்லை லாபத்தை தருமா அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். இப்படி இருந்தாலும் வெளிநாடு வாய்ப்புகள் அலைச்சல் அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இவங்களுக்கு இரவு நேர வேலைகளை அதிகப்படுத்தும். இரவுல நைட்டு விழிச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் 12ல் கேது இருக்கும்போது. அடுத்து கேது மிதுனத்திற்கு மாறும்போது சூப்பராக இருக்கும். அது வந்து இந்த சிம்ம ராசிக்கே மொத்தத்திலே நல்லா இருக்கும். எல்லா நட்சத்திரத்துக்குமே அது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ குரு பயிற்சியை பார்க்கணும்னா இந்த குரு பூர்வ புண்ணிய பலத்தை கொடுக்கக்கூடியவர், குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகளை இயக்கக்கூடியவர், அதே சமயம் தீராத பிரச்சனைகளையும் தீராத கஷ்டங்களையும் தரக்கூடியவராகவும் குரு தான் மாறுறார். திடீர் நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியவர் குரு தான். இந்த குரு சிம்மத்துக்குள்ளேயே வர்றாரு அப்படிங்கிறப்போ இவர் சிம்ம ராசிக்கு குரு பகவான் நல்லது பண்ணக்கூடிய கிரகம் கிடையாது. 5ங்கிற மனசை இயக்கணும்னாலும் அது 8ங்கிற பிரச்சனைகளையும் இயக்கிறதுனால மன ரீதியான குழப்பங்களுக்கும் போராட்டங்களுக்கும் அடுத்து குரு பெயர்ச்சி சிம்மத்துக்குள்ள வரும்போது அவங்களுக்கு ஏற்படும். அப்ப அந்த ஜென்ம குரு சிம்மத்தை ஒரு வாட்டிடும். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும் குரு திசை நடப்புல இருந்தாலே பெரிய சோகமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப பொறுமையா நிதானமா ஏதாவது ஒரு தெய்வ சிந்தனையிலேயே இவங்க இருக்கிறது இவங்களுக்கு பிளஸ். அதே கன்னிக்குள்ள குரு மாறும்போது சூப்பரா இருக்கும். 2வது வருஷம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து கம்யூனிகேஷன் 3வது துலாம்ல குரு மாறும்போதும் ஓகே, பெரிய மைனஸ் அப்படிங்கிறது கிடையாது. 4ல் குரு மாறும்போது குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 5ல் குரு மாறும்போது குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தையே இல்லை, குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் வேலை செய்யலைங்கிறவங்க இந்த 5ல் குரு இருக்கும்போது முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்துடுவார். அதே மாதிரி 6ல் குரு வரும்போது, மகரத்தில் குரு வரும்போது கொஞ்சம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்பத்தில் குரு வரும்போது சிம்மத்திற்கு கும்பத்தில் குரு இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். கல்யாணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை துணையினால பிரச்சனைகள் வரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எதிர்பாராத திடீர் திருமணம் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும். நண்பர்கள் விஷயத்துல இந்த நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நண்பர்களால ஏமாற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கும்பத்துல குரு இருக்கும்போது நடக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, அதுவே மீனத்துக்கு குரு மாறுறாரு. மீனத்துக்கு குரு மாறும்போது இவங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறதுனால கடன், லாங் டைம் கடன் ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் அதை கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும். மற்ற விஷயங்களில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் பிரச்சனையாக லாங் டைமில் மருந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரியான சூழ்நிலைகள், எதிர்பாராத அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்புகளும் கொடுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் தங்கத்தை வந்து கண் பார்வையில் வைக்காமல் கொஞ்சம் மறைச்சி வைக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு லாபம். லாக்கருக்குள்ளதுக்கு வச்சுக்கணும். இல்லை வீட்டிலேயே லாக்கருக்குள்ள வச்சு கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுக்கணும். அப்படி மறைச்சி வச்சுக்கிட்டாங்க, தங்கத்தை பூட்டி வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அது நிலைக்கும் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா தங்கத்தை தொலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அட்லீஸ்ட் வீட்டில் வச்சுக்காம ஒரு அடமானமாவது வச்சுடுங்க. வச்சுட்டு வேற ஏதாவது நல்ல செலவுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க. அந்த நேரத்தில் அது உங்களுக்கு பயன் தரும். இப்போ சனி பயிற்சி இவங்க பார்க்கணுன்னா இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. இந்த அஷ்டம சனி முடிஞ்சுட்டா அடுத்து 10 வருஷத்துல அவங்களுக்கு பெரிய மைனஸ் கிடையாது. அதனால சனி நல்ல இடத்துக்கு தான் மாறுறாரு. அதனால அவங்களுக்கு அதை பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த சனி பகவான் அவங்களுக்கு என்ன கேரக்டர் ப்ளே பண்றாருன்னா
திருமண வாழ்க்கை சம்பந்தமானதும் கடன் சம்பந்தமான நிகழ்வுகளையும் தான் அவர் ஏற்படுத்துறார். அதனால இந்த அஷ்டம சனி முடிஞ்சிட்டாவே வாழ்க்கை துணை மூலியமா அடுத்தடுத்து நல்ல பலன்கள், நண்பர்களால நல்ல பலன்கள், சூழ்நிலை மாற்றங்கள் இவங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் மேம். இப்போ இவங்களுக்கு வந்து கும்பத்துல குரு இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது கவனம் தேவை அப்படின்னா இவங்க எந்த தெய்வத்தை வந்து இந்த 10 வருஷத்துக்கு வணங்குதல் ரொம்ப சிறப்பு மேம்? மக நட்சத்திரக்காரங்க உங்களுடைய முன்னோர்கள் தான் உங்களுக்கு கண்கண்ட தெய்வம். அதனால உங்களுடைய பித்ருக்களை வழிபாடு பண்ணுங்க. உங்க முன்னோர்களை மனசார மானசீகமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ முன்னோர்களை நினைக்கிற வழக்கமே நிறைய பேருக்கு இல்லாம போயிடுச்சு. ரொம்பவே கம்மியாயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை தவசம் கொடுக்கணுமே அப்படிங்கிற கடமைக்காக கொடுக்குறாங்களே தவிர அவங்க அவங்களுடைய ஜீன் அப்படிங்கிறத அந்த நினைப்பு கூட நிறைய பேருக்கு வர்றதில்லை. அதனால அவங்க நல்லது பண்ணியிருந்தாலோ கெட்டது பண்ணியிருந்தாலோ உங்களை பொறுத்தளவில் அவங்க தான் உங்களுடைய முன்னோடிகள். அதனால நீங்கள் அவங்கள நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். பித்ருக்களை நினைங்க. பித்ருங்களுக்கு ஒரு பிண்டம் சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி எடுத்து முன்னோர்களை நினச்சி நீங்கள் இலையில கூட தட்டில் கூட ஓரமாக வச்சுட்டு அது குப்பைக்கே போனாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்கள நினச்சி நீங்கள் வைக்கணும், அவ்வளோதான். அதை வச்சு கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பூர நட்சத்திரம் அப்படிங்கிறப்போ அவங்க ஆண்டாள் பாசுரம் அவங்க ரெகுலராக படிக்கிறாங்க. அது மார்கழி மாதம் தான் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்டாள் பாசுரத்தை அவங்க ரெகுலராக படிக்கிறாங்கன்னாவே அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அபிராமி அந்தாதி படித்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெண் தெய்வம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய தெய்வமாக இருக்கும். அவங்களுக்கு எந்த பெண் தெய்வம் பிடிக்குதோ அது இதுதான் அப்படின்லாம் கிடையாது. பெண் தெய்வத்தை கும்பிட்றது அவங்களுக்கு நல்லது. உத்திர நட்சத்திரம்னா சிவபெருமான பலமாக பிடிச்சிக்கும். ஓகே மேம், சூப்பர் மேம். அடுத்த 10 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்க போகுது சிம்மராசிக்கு. இன்னெந்த விஷயங்கள்லாம் மாற்றம் நடக்க போகுது, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். மேம், நீங்கள் ஜோதிடம் கற்றுத்தரப்படும், நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நான் ஜோசியம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருப்பாங்க. நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா ஒரே மாதத்தில் முடியுமா மேம்? நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும்னா அதுக்கு 1 மாதம் பத்தாது. நான் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணுன்னா 1 மாதம் போகும். ஓகே. இப்போ நான் சமையல் கலையில் தேர்ந்த வல்லுநராக ஆகணும்னா அதுக்கு பல டிஷ்ஷை நான் செஞ்சு பார்க்கணும், பழகணும். அது யார் என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, எல்லாத்தையும் செய்ய தெரியணும். அதுதான் ஜோதிடம். நான் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஆனால் ஜோதிடம் நான் சமையல் பண்ண என்ன தெரிஞ்சுக்கணும், நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு செய்ய தெரியணும் அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான டிஷ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி தான் இந்த 1 மாதத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு. இப்போ பெரும்பாலும் என்ன கேள்விகள் பிரதானமாக வந்துடுற போகுது, என் பையன் நல்லா படிப்பானா, எங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நான் இடம் வாங்க வேணா, வீடு வாங்கணும், தொழில் எனக்கு நல்லா இருக்குமா, கடன் எப்போ தீரும், எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குமா, இதுதானே ஒருத்தருடைய பிரதானமான கேள்வி. இந்த கேள்விகளுக்கு உங்களால் பதில் எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். இல்லை நான் நுணுக்கமாக எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும்னா எப்போ நடக்கும், எந்த மாதத்துக்குள்ளே நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்குள்ளே போறீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட். ஜென்ரல் மருத்துவர்கிட்ட போய் தலைவலி, கால்வலி, கைவலின்னா மாத்திரை கொடுக்கலாம். ஆனால் எந்த பார்ட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனையினால வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் போகணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது நமக்கு தேவையானதை நம்ம செல்ஃபாக நம்மளுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு புரிகிற அளவுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உன் ஜாதகம் யோக ஜாதகம்ப்பா, நீ ஓகோன்னு ஒரு இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணு, ஒரு 10,000 ரூபா தான் செலவாகணும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம ஜாதகம் இப்போ இந்த 10,000 செலவு பண்ணால் எனக்கு பலன் தருமான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். அதுக்காக தான் உங்களை படிக்க சொல்லணும். இது கரெக்ட் தானா? ஒருத்தர்கிட்ட நம்ம ஏமாறக்கூடாது. அந்த ஏமாறாமல் இருக்கணும்னா நம்ம அதை பற்றின ஒரு அறிவு நமக்கு வேணும். அதுக்காக தான் ஜோதிடம் உங்களை படிக்க சொல்கிறேன். சூப்பர் மேம். இப்போ இந்த ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா முதல் முறையாக ஜோதிடம் சேருவவங்களுக்கு ஒரு 64 இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துடுவோம். அந்த வீடியோவில் அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வகுப்பு அவங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் அதில் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டாலே போதுமானது. சூப்பர் மேம். மக்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் வேணும். ஜாதகம்னா என்ன, ஜோதிடம்னா என்ன, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வகுப்பு நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இப்படி தான்ப்பா லைஃப் இருக்கும் அப்படின்னு இந்த பதிவை பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேடம் கிட்ட நீங்கள் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.